அவங்களாம் என்னால் வயசில் போயிட்டு வந்தாலும் நல்லதோர் மழையுண்ட நாடுகள் செழித்துவார்கள், பெண்ணதோர் பெரியோர் பாதம் பேர்களும் படிந்து போட்ட. வயசில் 22 வயசு நான் பெரியவங்க கிடையாது. எந்த ஒரு வேலையை சிறப்பாகவும் சீராகவும் செய்து இந்த ஊரையும் இந்த நாட்டையும் இந்த வீட்டையும் யார் காக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. வயசில் பெரிய ஆம்பரியவங்க கிடையாது. அப்படி இந்த ஊரை உண்மையிலேயே இந்த ஊர் இவ்வளவு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த முன்னிருந்த ஊராட்சி மன்ற தலையும் சரி, இப்ப இருந்த ஊராட்சி மன்ற தலையும் சரி, இந்த ஊரை சீரோடு சிறப்போட வைக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க தொண்டுல இது சாதாரண சின்ன தொண்டு. ஒரு போர் வைக்கல, ஒரு வைக்கல் தான். ஒரு போர் வைக்கல, ஒரு வைக்கல் தான். இதெல்லாம் போருங்களா அமைஞ்சிருக்கு. இந்த கலைகளை ஏன் போடுன்னு சொன்னா, கலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்தாகாரம், மிருகசேதம், பத்மநாபம், சுரேசம், விஸ்வாகாரம், யோகி நித்யானந்தம், லட்சுமிகரம் 10 அவதாரத்தை பெருமாளே கடைசியா அவன் அசந்தப்படுத்தாராம். அப்போ ஏன் அசந்தப்படுத்தாருன்னு சொன்னா, அசனர்கள்லாம் 10 அவதாரங்களை எடுத்து வைக்கிட்டேன். ஆனா அழிக்க முடியாதது ஒண்ணு இருக்கு. அந்த அழிக்க முடியாத ஒண்ணு நான் அசந்தப்படுத்திட்டேன். அந்த அழிக்க முடியாதுன்னா தெரியுமா, மனசுல பயம், மனசுல இருக்கும், மனசுல ஏதோ ஒரு குறை. இந்த குறையை எதாவது நீக்க முடியும் அப்படின்னு அப்படி அசந்தப்படுத்தாரா. அப்பதான் இறைவனாகிய சிவபெருமான் முதல் ஒளியாக, 2வது ஓசையாக, முதல் ஒளியா வரார், 2வது ஓசை குடிக்க வரார், 3வது தான் நர்த்தனம் ஆடுறார். இயல் இசை நாடகம் என்ற கலையை நாம நட்டுட்டு நினைக்க கிடையவே கிடையாது. இறைவனே முதல்ல நம்ம மனக்கவலை நீக்கிறதுக்காக, நம்ம மனக்கவலை நீக்கிறதுக்காக இறைவன் ஆடுறான். ஆடி பெருமானுடைய 10 அவதாரத்தினுடைய மனக்கவலையும் அவன் நீக்கிறான். அவன் துவங்கிய அந்த நாட்டுப்புற கலை தான் நீங்க அனைத்துமே. நீங்க நான் வந்து நாட்டுப்புற கலைஞரா பார்க்கல, உண்மையிலே உங்க நாட்டுப்புற கலைஞரா பார்க்கல. ஒவ்வொரு முறையும் சிவனாகவும் பெருமானாகவும் பார்க்கிறேன். இந்த கலையை எவ்வளோ இடத்துல கொண்டாந்து காட்டுங்க. இதுக்கு அருமையாக வாய்ப்படுத்த ஊர் பெரியவங்க இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான். நான் சாதாரண குடும்பம் தான். ஐயா பெருமா இருக்கார், அன்னதானம் இவர்கள் பல லட்சங்கள் செலவு கொடுத்தாரு. நமது அம்மா மந்திரி அவர்கள் பல பணங்கள் ரூபாய் கொடுத்தார். ராஜா அவர்கள் இந்த செய்தி அவர்கள் கொடுத்தார். இப்படி பல பெரியோர்கள் செய்த தான தர்மத்தினால தான் நான் இங்கே நிற்கிறேன். நானா செய்தேன். எல்லா பெரியவங்களும் செய்த தான தர்மம் தான் உங்களை எல்லாரும் வழங்க முடிஞ்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலைஞன் வெறும் ஆடணும், நம்ம தண்ணியை விட்டோம், பாடுபட்டோம், இன்னொரு பதக்கம் விட்டு தட்டு நேரத்தில் நிற்காதீங்க. ஒரு கலைஞன் வந்தால் மக்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லணும், மக்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லணும். இந்திய நாட்டில் சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். அந்த மகாத்மா காந்தியே தெரிவித்து யார் தெரியுமா? ஹரிச்சந்திரன் நாடகத்தை மகாத்மா காந்தி எப்போ பார்த்தாரோ அப்பதான் அவர் சத்தியவந்தனா மாறினார், நித்தியவதமா மாறினார், மக்களிடத்தில் அன்பு செலுத்தணும் மாறினார், மக்கள் உரிமையை காப்பாற்றணும் மாறினார், அடிமைத்தனத்தை ஒழுங்கினு மாறினார். இந்த கலைஞர்கள் அனைத்து பேருக்கு நான் முக்கியமாக வேண்டுகோள் வைக்கிறதுன்னா, அச்சத்தை நீக்கி மக்களுக்கு நல்ல அறிவை புகட்டி இன்னைக்கு உலக தந்தை மகாத்மா காந்தி என்ற பெயருக்கு ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஹரிச்சந்திர நாடகத்தினாலே அவர் தூக்கிவிட்டார். இன்னைக்கு இந்த உலகம் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு மகாத்மா காந்தியை தூக்கிவிட்ட ஒரு கலை இந்த நாட்டுப்புற கலை. அதனால இந்த நாட்டுப்புற கலைஞர் அனைவரும் நல்ல திறமையா இருந்து பண்ணணும். கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் அப்படி வெயில உட்கார்ந்தாங்க. அந்த பக்கம் அப்படி கர்ணன் வந்தான். கர்ணன் வந்த உடனே கிருஷ்ண பரமாத்மா ஏது இப்படி வணங்கினார். வணங்கின உடனே அர்ஜுனுக்கு கோவம் வந்துச்சு. அவன் கர்ணன் போயிட்டான். அவன் அதை வகையாக போயிருக்கிறான். இவன் உட்காந்து கடவுள் வணங்கினார். ஏன் வணங்கினாரு அர்ஜுனுக்கு புரியல. அப்ப கேட்கிறாரு கர்ணன். அர்ஜுனன் கேட்கறான் கிருஷ்ணன், மாமா நீ கடவுள், நீ வந்து சாதாரண துத்த சதுர்த்தனா கெட்டவங்கள 4 பேர் தானா, துரியோதனன், துர்யோதனன், ஜகுனி, கர்ணன்.
மிகப்பெரிய கொடுமையான ஆளுங்க அந்த 4 பேர் தான். அந்த 4 பேரில் ஒரு மூமெண்ட் ஏன் நிற்கிறியே, இது நியாயமா? அதுவும் தலையை வணங்குறியே, அது நியாயமான? அதுக்கு அவர் சொன்னாரா, அவனை பார்த்தா ஏன் நின்ன கிடையாதுடா, அவன் செய்தான் பார், தான தர்மங்கள் செய்தாரு, அதை பார்த்து ஏது நின்று, அந்த தான தர்மத்தை பார்த்து ஏது நின்று தவிர நான் அவனை பார்த்து ஏது நிற்கலப்பா அப்படின்னா. எனக்கு கூட தான் அவனை துரியோக மாதிரி பாடம் பண்ணி சொல்லியிருந்தா தான தர்மம் நான் வந்து கண்ண மாதிரி பண்ணுவேன். அப்படியாப்பா தானம் பண்ணிடுவியா அப்படி கேட்டடா. எப்படி பண்ண போறீங்கன்னாடா, அது நெட்டான பக்கம் ஒரு தங்கம் பாரு, இப்படி நெட்டான பக்கம் ஒரு வயிறு மேலே அதே அர்ஜுனா மலையாள செல்வத்தை கொண்டு நான் கொடுத்து விட்டேன். எவ்வளோ 2 மலையாள செல்வத்தை கூட கொடுத்து விட்டேன், முடிஞ்சாலும் தானம் அப்படின்னா. இந்த மக்களாட்சி பேர் இந்த மக்களாட்சி பேர் விட்டா தானம் செய்ய சொல்லு. ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னான், இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பொருள் கூட நீ தானம் பண்ணணும்னு சொன்னா அந்த சாபத்துக்கு நான் ஆளாயிடுவேன். அதனால தயவு செய்து இந்த பொழுதுபாட்டுக்கு எத்தனை பேரை வெட்டியோ என்ன பண்ணுவியோ இந்த தங்க மாளிகை வெற்றி பண்ணி தானம் பண்ணிக்கிறாங்க. இப்போ தங்க வைக்கிற வெட்டி குமார பண்ணாங்க, எவ்வளவோ ஜனம் போய் மாடி பார்க்குது, ஆனால் முடியல. சூரிய அஸ்தமனமாக போகுது, அதனால வெட்டி கொடுத்து பார்க்கலாம், அந்த மக்களுக்கு வெட்டி கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் முடியல. அப்புறம் நிறையா காரணம் வராது, சூரிய அஸ்தமனம் போதா சாபத்துக்குள்ளாது. இப்போ தொட்ட மாடா கண்ணை எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்க மாட்டா அது வந்த கண்ணா நான் இப்போ மாநாடு மாட்டுக்கு நான் மாட்டிக்கிறேன் மாறி மாநாடு மாட்டு ஒரே மாநாடு மாட்டு கூட நான் மாட்டினேன். இந்த சாபத்துக்கு கொஞ்சம் விடுதலை ஆகும் பண்ணாப்பா எப்படின்னா என்ன சாமி உங்களுக்கு அவ்வளோ ஆபத்து இல்லைப்பா, இவன் நம்பிக்கை போட்டு வெளியே மாதிரி வச்சுட்டேன். இது 2 பேரும் தானம் பண்ணி முடியல இதுக்காமா இவருனா ஒருத்த ஓடினா ஐயா இதுக்கு தானம் தங்கமலை வச்சுக்க தானத்துக்கு அளவு தானம் தானே பண்ணணும், தங்கமலை வச்சுக்க பார்த்தான். இன்னொருத்த ஓடினா ஐயா எனக்கு தானம் என்ன தங்கமலை வச்சுக்க அப்படின்னு போயிடுச்சு. நம் மனம் மாதிரி தானம் கொடுக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தால் கர்ணனை கூட நாம் முடிஞ்சலாம். அதே போலதான் ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம்